இதுக்கு முன்னாடி முதல் பாகத்துல என்ன நடந்துச்சுன்னா, ஆற்றங்கரை கிராமத்துல வாழ்ந்த ரவி தன்னோட புல்லாங்குழல் இசையால மீன்களை மயக்கி எளிதாக பிடிச்சு அம்மா சுமதியையும் தங்கை கவிதாவையும் காப்பாத்திட்டு வந்தான். ஆனா ரவியோட வளர்ச்சியையும் திறமையையும் பார்த்து பொறாமைப்பட்ட மணி அவனுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்தான். இறுதியில் ஒரு நடுராத்திரியில் ரவி மீன் பிடித்து கொண்டிருந்த போது மணியும் அவனோட ஆட்களும் சேர்ந்து ரவியோட கை காலை கட்டி ஆற்றில் தள்ளிவிட்டாங்க. இதை பற்றி எதுவும் தெரியாத சுமதியும் கவிதாவும் ரவியை ஊர் முழுக்க தேடி அலைஞ்சாங்க. ரேகாவும் தன்னோட அண்ணன் மணிதான் இதுக்கு காரணம்னு சந்தேகப்பட்டு கவிதாவுக்கு ஆறுதல் சொல்ல பாட்டி வீட்டுக்கு ஓடி வந்தாள். இப்போ கதைய தொடருவோம். பாட்டி, நான் இனிமே இந்த உலகத்துல வாழ விரும்பல பாட்டி. எனக்குன்னு இருந்த ஒரே ஆறுதல் என் மகன் மட்டும்தான். இப்போ அவன் இல்ல. அவனோட நம்பிக்கையில தான் நான் இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். அம்மா, அழாதீங்கம்மா. ரேகா, உங்க அண்ணன் தான் என் அண்ணனை ஏதோ பண்ணிருக்கா. ரேகா, கவிதா, என்னை மன்னிச்சிடு கவிதா. என் அண்ணன் இவ்ளோ பெரிய துரோகியா இருப்பான்னு நான் நினைக்கல. அவன்கிட்ட கேட்டதுக்கு நான் எதுவும் பண்ணலேன்னு சொன்னான். அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் கவிதா. சுமதி, கவிதா, அழாதீங்கம்மா, தைரியமா இருங்க. என் மனசு சொல்லுது, ரவிக்கு ஒன்னும் ஆகல. அவன் நல்ல பலமுள்ள வாலிபன். அவன் உயிரோட தான் இருக்கான்னு பாரு. ஒரு நாள் திடீர்னு உன் முன்னாடி வந்து நிற்பான். அன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா அவனுக்கு ஏதோ ஆபத்து நடந்திருக்கு. யாரு என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. அந்த பையன் திடீர்னு காணாம போயிட்டான். ரொம்ப வருத்தமா இருக்குமா. எங்கேயும் கிடைக்க மாட்டான் பாட்டி. நான் தேடாத இடம் இல்ல. நான் நினைக்கிறேன் என் மகன் ஆழமான ஆத்தோட சுழல்ல மாட்டிக்கிட்டு அடிச்சிட்டு போயிட்டான்னு தோணுது. இப்ப நான் யாருக்காக வாழணும் பாட்டி? எனக்கு யாரும் இல்லையே. அந்த குலதெய்வத்துக்கிட்டையும் கடவுள்கிட்டையும் வேண்டிக்கோ சுமதி. உன் மகன் பத்திரமா எங்கே இருந்தாலும் திரும்பி வருவான்னு நம்பு. ஆமா பாட்டி, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என் மகன் மட்டும் நல்லபடியா திரும்பி வந்துட்டா இந்த ஊர்ல இருக்கிற 10 ஏழைகளுக்கு என் கையால வயிறார சாப்பாடு போடுறேன். ரவி புல்லாங்குழல் வாசிச்சு மீன் பிடிச்சான். கவிதா அத மார்க்கெட்ல வித்தா. அதான் அவனுக்கு வினையா போச்சு. ராத்திரியில அப்படி ஆத்து பக்கம் புல்லாங்குழல் வாசிக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்வாங்க. நான் எவ்வளோ வேணான்னு சொன்னேன். ஆனா அவன் குடும்ப கஷ்டத்துக்காக என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்கல. இப்போ எனக்கு தோணுது பாட்டி, அந்த ஆத்து தேவதையே அவனோட புல்லாங்குழல் இசையில மயங்கி அவனை அப்படியே ஆழத்துக்கு இழுத்துட்டு போயிருப்பான்னு என் மனசுக்கு தோணுது பாட்டி. அவனோட இசைக்கு அந்த தேவதையே கட்டுப்பட்டு அவன் கூடவே வச்சுக்கிட்டாலோ என்னமோ தெரியலையே. கவலைப்படாத சுமதி. அப்படி நடந்தாலும் கடவுள் அவனை காப்பாத்தி திரும்ப விட்டுடுவார். ரவி ஆத்துல எந்த இடத்துல உக்காந்து மீன் பிடிப்பான்னு உனக்கு தெரியுமா? ஆத்தோட தெற்கு பக்கமா ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்துதான் எப்பவும் மீன் பிடிப்பான் பாட்டி. வேற எங்கேயும் போக மாட்டான். நான் நினைச்சதுதான் சரி சுமதி. நம்ம பக்கத்து ஊரான ராமநாதபுரத்துல ஒரு பிரபலமான பாபா இருக்காரு. அவரு குறி சொன்னா அப்படியே நடக்கும். நீ ஒரு வேலை செய்யு. அவர்கிட்ட போய் இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிப்பாரு. அவரு கண்டிப்பா உன் மகன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு ஏதாவது வழி சொல்லுவாரு. சரி பாட்டி, நீங்க சொல்றது நம்பிக்கை தருது. நான் இன்னைக்கே கவிதாவை கூட்டிக்கிட்டு அந்த பாபா கிட்ட போறேன் பாட்டி. ரவி இனிமே இந்த உலகத்துல இருக்க மாட்டான். அவன் மறைஞ்சிட்டான்னு நினைச்சு மணி ஊருக்குள்ள ரொம்ப நிம்மதியா சுத்திட்டு இருந்தான். ஆனா அவன் நிம்மதியா இருந்தாலும் அவனோட அப்பா மாணிக்கத்தோட வலையில இன்னும் ஒரு மீன் கூட மாட்டல. வறுமை ஜாஸ்தி ஆகிடுச்சு. ரேகா மார்க்கெட்ல தனியா மீன் வித்து குடும்பத்தை காப்பாற்ற போராடினாள். இந்த விஷயத்தால மாணிக்கத்தோட குடும்பத்துல பலவிதமான சண்டைகளும் வருத்தமான பேச்சுகளும் ஓடிட்டு இருந்தது. ரேகா தன் அண்ணனை வெறுப்புடன் பார்க்கிறாள். அட என்னடா இது, நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு கெட்ட நேரம் வந்திருக்கு. இப்போ ஒரு வாரமா ஒரு மீன் கூட வலையில மாட்ட மாட்டேங்குது. ரேகா மார்க்கெட்ல மீன் இல்லாம அழுதுட்டு இருக்கா. ஒரு காலம் இருந்தது, ஆத்துல வலைய வீசின உடனே கூட்டமாக பெரிய பெரிய மீன்கள் வந்து மாட்டோம். இப்போ வறுமையால சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கே. ரேகாவுக்கும் மார்க்கெட் செலவுகளுக்கு காசு இல்ல. அப்பா, நீங்க எங்கேயாவது கண்ட இடத்துல போய் வலைய வீசினா மீன் எப்படி வரும்? ஆத்தோட தெற்கு பக்கமா இருக்கிற அந்த பெரிய ஆலமரத்துக்கு அடியில போய் வலைய வீசணும். அப்ப பாருங்க, கூட்டமா மீன்கள் உங்க வலையில வந்து மாட்டோம். அட, உனக்கு எப்படிடா அவ்வளோ துல்லியமா தெரியும் அங்க மீன் கிடைக்கும்னு? நீ என்னைக்கு அங்க போன? ஏங்க, அந்த பையன்கிட்ட ஏன் இப்போ தேவையில்லாம இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க? அவன் ஏதோ ஒரு ஐடியா சொல்றான்ல. ஒரு தடவை அங்க போய் வலைய வீசிதான் பாருங்களேன். மீன் கிடைச்சா நல்லது தானே. ரேகாவும் மார்க்கெட்ல விப்பா. அட, நான் ரொம்ப கவலையில இருக்கேன் தேவான. உனக்கு என் கஷ்டம் புரியல. ரேகா மார்க்கெட்ல மீன் வித்து தான் நம்ம குடும்பமே நடக்குது. அரிசி வாங்க முடியல. வலையில மீனே மாட்டலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்ல.
ஆனா அந்த சுமதியோட பையன் ரவி எப்படி அவ்வளோ மீன் பிடிச்சான்? அவனுக்கு ஏதாவது மந்திரிச்சு வித்தை தெரியுமா என்ன? இப்போ அவனை காணோன்னு அவ அம்மா அழுதுட்டு இருக்கா. கவிதாவும் மார்க்கெட்டுக்கு வரதில்ல. அம்மா, ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க அவன் புல்லாங்குழல் வாசிச்சு மீன் பிடிச்சானே. அவனோட புல்லாங்குழல் இசையை கேட்டு ஆசைப்பட்டு அவன் பக்கத்திலே வந்துருவான். அப்புறம் அவன் சத்தம் இல்லாம ஒளிஞ்சு நின்னு தூண்டில் போட்டு மீனை பிடிச்சிருவான். அதான் வித்தை. என்னடா மணி இது? புல்லாங்குழல் இசை தண்ணிக்குள்ள எப்படி கேட்கும்னு தெரியலையா? மூட நம்பிக்கை. சரி சரி, நான் இப்போ மீன் பிடிக்க கிளம்புறேன். நீங்க தான் தினமும் ராத்திரி மீன் பிடிக்க போறீங்க. ஆனா ஒரு சின்ன மீன் கூட பிடிக்க முடியல உங்களால. உங்களை சொல்லி குற்றம் இல்ல. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த ரவியோட வித்தையை நானும் கத்துக்குவேன். நான் டவுன்ல போய் கத்துக்கிறேன்மா. நேத்து கூட ஒரு புது புல்லாங்குழல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வச்சு நான் ஊத கத்துக்கிறேன், பாருங்க. தெய்வானை மெதுவாக மணியை கூப்பிட்டாள். டே மணி, அந்த ரவிய நீ நிஜமாவே ஆத்துல தள்ளி விட்டியா? யாராவது ஊர்க்காரங்க பார்த்தாங்களா என்ன? எனக்கு பயமா இருக்குடா. இல்ல அம்மா, நீங்க வேற ஏன் பயப்படுறீங்க? அந்த கும்மிருட்டு ராத்திரியில யாரு பார்க்க போறாங்க? அவனோட கை காலை கட்டி தான் போட்டேன். எப்படியும் அவன் ஆத்துல முழுகி இருப்பான். தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ரேகா மறைந்து நின்று இதை கேட்டு அதிர்ச்சியாகி தனக்குள்ளே சொன்னாள். ஐயோ, என் அண்ணன் கொலையா பண்ணிருக்கான். மார்க்கெட்ல கவிதா என்கிட்ட அழுதுட்டே இருந்தாளே. இத நான் எப்படியாவது கவிதாவிடமும் போலீஸிடமும் சொல்லியே ஆகணும். சில நேரங்கள்ல உன்னோட முரட்டுத்தனமான குணத்தை நினைச்சா எனக்கு ஒரு தாயா ரொம்ப கவலையா இருக்குடா மணி. ஒருவேளை போலீஸ் கிட்ட நீ மாட்டிக்கிட்டா உன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும்டா. ஜெயிலுக்கு போயிடுவ. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. மணி எப்பவும் யார்கிட்டயும் மாட்ட மாட்டான். எனக்கு ஒன்னும் ஆகாத. ஆனா ரவி சாகல. ராஜேஷ் என்ற ஒரு நல்ல குணமுள்ள வாலிப மீனவ பையன் ஆற்றோட கீழ்ப்பகுதியில மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது கை கால் கட்டப்பட்ட நிலையில மிதந்து வந்த ரவியை காப்பாற்றி தன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பச்சிலை மருந்து போட்டு உயிரோட காப்பாத்தியிருந்தான். சில நாட்களுக்கு பிறகு ரவி குணமடைந்து ராஜேஷ் கிட்ட பேசுறான். ராஜேஷ் அண்ணே, உங்க உதவியை நான் என் வாழ்க்கையில சாகுற வரைக்கும் மறக்கவே மாட்டேன் அண்ணே. அன்னைக்கு மட்டும் நீங்க கடவுள் மாதிரி வந்து என் கட்டுகளை அவுத்து காப்பாத்தலைன்னா என் உயிரே போயிருக்கும் அண்ணே. என் கையில ஒன்றும் இல்லை தம்பி ரவி. எல்லாம் அந்த மேல இருக்கிற இறைவனோட செயல். அவன் விரும்பலன்னா யாருக்கும் இந்த உலகத்துல புது வாழ்க்கை கிடைக்காது. அன்னைக்கு காலையில ஆத்தங்கரையில உன்னை அந்த மயக்க நிலைமையில பார்த்தப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உடம்பெல்லாம் ஒரே காயம். ஆனா உன் நல்ல நேரம். சொல்லுவாங்கல்ல, காப்பவன் இருக்க கொல்பவன் யார் என்று. அது உனக்கு தான் தம்பி சரியா பொருந்தும். கடவுள் உன்னை வாழ வச்சிருக்கார். ஆமா அண்ணே, எங்க ஊர்ல இருக்கிற அந்த முரடன் மணி தான் என்கிட்ட பொறாமைப்பட்டு இப்படி துரோகம் பண்ண அண்ணே. சரி தம்பி, நீ அவனுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணுன? எதுக்கு உன்னை இப்படி பண்ண பார்த்தான்? நான் அவனுக்கு எந்த தப்பும் பண்ணல அண்ணே. நான் புல்லாங்குழல் வாசிச்சு யாருக்கும் தெரியாம நிறைய மீன் பிடிப்பேன். என் தங்கை கவிதா அதை மார்க்கெட்ல விப்பா. அதுதான் நான் பண்ண தப்பு போல இருக்கு. என் மேல பொறாமைப்பட்ட அந்த மணி தான் அவனோட ஆட்களை வச்சு என் கை காலை கட்டி இப்படி ஆத்துல வீசியிருக்கான் அண்ணே. ஆமாம் தம்பி, உலகத்துல பொறாம பிடிச்சவங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. நிஜத்தை சொல்லணும்னா இப்ப கொஞ்ச நாளா எனக்கும் வலையில மீனே மாட்டுறதில்ல. வறுமையா இருக்கு. மறைந்து நின்று எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. ஆனாலும் முன்ன மாதிரி ஆத்துல மீன் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுனே தெரியல. அண்ணே, நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் கைமாறு செய்றேன். நான் உங்களுக்கு என் புல்லாங்குழல் இசைய வச்சு மீன் பிடிக்கிற வித்தையை கத்துத்தரேன். நான் சொல்லித்தர வழியில பண்ணுனா உங்க வலையில கூட்டமா மீன்கள் வந்து மாட்டும் அண்ணே. அப்புறம் நீங்க அதை மார்க்கெட்ல விற்கலாம் பாருங்க. இது நிஜமாவே எனக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்குமே தம்பி. ரொம்ப நல்லதா போச்சு. என் வறுமை தீரும். அண்ணே, நீங்க எனக்கு ஏற்கனவே மறுவாழ்வு கொடுத்து ரொம்ப உதவி பண்ணிருக்கீங்க அண்ணே. உங்களால எனக்கு இன்னும் ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா அண்ணே? என்ன உதவி தம்பி? தயங்காம சொல்லு. என் உயிரையே தருவேன். எங்க அம்மாவும் தங்கை கவிதாவும் என்ன ஆத்துல காணோன்னு நினைச்சு மார்க்கெட்டுக்கும் போகாம ரொம்ப அழுது கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க உடம்புக்கு எதுவும் ஆக போகுது. நான் நல்லா இருக்கேன்னு எங்க அம்மா கிட்ட மட்டும் ரகசியமா போய் கொஞ்சம் தகவல் சொல்ல முடியுமா அண்ணே? கண்டிப்பா தம்பி, அது என் கடமை. உங்க அம்மா கிட்ட போய் நான் என்ன சொல்லணும் சொல்லு. உங்க மகன் ரவி உயிரோட நல்ல ஆரோக்கியமா இருக்கான்னு சொல்லுங்க அண்ணே. அப்புறம் வீட்டுக்கு வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லிடுங்க. அவ்வளவுதான், அவங்க நிம்மதி அடைவாங்க. கவிதாவையும் மார்க்கெட்டுக்கு போக தைரியமா சொல்லுங்க. சரி தம்பி, ஆனா முதல்ல உன் உடம்புல இருக்கிற காயங்கள் ஆறி இன்னும் கொஞ்சம் உடம்பு தேரட்டும். அப்புறம் நான் உங்க கிராமத்துக்கு போறேன். அண்ணே, அது வரைக்கும் உங்க வீட்ல நான் தங்குறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அண்ணே? அட, என்ன தம்பி இப்படி கேட்டுட்ட? எந்த பிரச்சனையும் இல்ல. நீ என் தம்பி மாதிரி. எவ்வளவு நாள் வேணாலும் இங்க என் வீட்ல தங்கலாம். உரிமையோட இரு. இப்பவே நான் என் வீட்டுக்கு போனா அந்த மணி கூட எனக்கு திரும்பவும் சண்டை வரும். தேவையில்லாத வாக்குவாதம் வரும்.
அவனுக்கு நான் சட்டப்படி தண்டனை கொடுக்கணும் அண்ணே. அதனால இந்த தடவை முழு தயாரிப்போட போலீஸோட வீட்டுக்கு போவேன். கொஞ்ச நாள் கழிச்சு போறேன். சரியா அண்ணே? சரி தம்பி, நீ சொல்றதும் ஒரு நியாயம்தான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன், நீ கவலைப்படாத. மகனோட சோகத்துல சுமதி நாளாக ஆக சாப்பாடு தண்ணி இல்லாம நோய்வாய்ப்பட்டு படுக்கையில விழுந்தா காய்ச்சல் ஜாஸ்தியாகிடுச்சு. கவிதா மார்க்கெட்டுக்கு போகாமல் அழுது கொண்டே அம்மாவை கவனித்துக் கொள்கிறாள். பாட்டியும் அவங்க கூடவே அவங்க வீட்டுல தங்கியிருக்காங்க. ஒரு நாள் ராஜேஷ் ரகசியமா ரவியோட வீட்டுக்கு வர்றான். பள்ளி தோழியான ரேகாவும் கவிதாவை பார்க்க அங்கே ஓடி வருகிறாள். சுமதி, காய்ச்சல்ல உன் உடம்பு நெருப்பா கொதிக்குதுமா. கவிதா, அம்மாவுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா. இப்படி சாப்பாடு தண்ணி இல்லாம அழுதுட்டே இருந்தா எப்படி உடம்பு சரியாகும்? மார்க்கெட் வேலைகளும் நின்றுடுச்சு. பாட்டி, நான் அந்த பாபா கிட்ட கூட போனேன். ஆனா அவரால என் மகன் எங்க இருக்கான்னு ஒன்னும் சொல்ல முடியல. குறி பலிக்கல பாட்டி. சுமதி அம்மா, கவிதா, நான் ஒரு உண்மை சொல்லவா? என் அண்ணன் மணிதான் ரவி அண்ணாவா ஆத்துல தள்ளி விட்டான். நான் மார்க்கெட்ல உன்கிட்ட சொல்ல பயந்தேன். இப்போ போலீஸ்ல சொல்ல போறேன் கவிதா. ராஜேஷ் மெதுவாக கதவை தட்டி உள்ளே வந்து கேட்டான். இது ரவியோட வீடா? அம்மா இருக்காங்களா? ஆமாம் தம்பி, இது ரவியோட வீடுதான். ஆனா தம்பி, நீ யாரு? உன்னை இந்த ஊர்ல பார்த்ததே இல்ல. என்னை இங்க ரவி தான் அனுப்பி வச்சான் பாட்டி. நான் ரவியோட அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சுமதி படுக்கையிலிருந்து பதறி எழுந்து கேட்டாள். என்னது தம்பி, நீ என் மகன் ரவியோட தகவல் கொண்டு வந்திருக்கியா? என் புள்ள ரவி எங்க இருக்கான்? அவன் எப்படி இருக்கான்? நிஜத்தை சொல்லு தம்பி. அண்ணே, உயிரோட இருக்காரா அண்ணே? சொல்லுங்க அண்ணே. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, சத்தம் போடாதீங்க. வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. பாருங்க அம்மா, ரவி நல்லா ஆரோக்கியமா உயிரோட இருக்கான். அவனுக்கு இங்க கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. அந்த வேலை முடிஞ்சதும் அவன் வீட்டுக்கு வந்துடுவான். நீங்க கவலைப்படாதீங்க அம்மா. ஆனா ரவி உயிரோட இருந்தா ஏன் என்கிட்ட இவ்ளோ நாளா ஒரு வார்த்தை கூட சொல்லல? மகனை நினைச்சு கவலைப்பட்டே நான் கஷ்டப்படுறேன் தம்பி. உண்மை என்னன்னு சொல்லு. அம்மா, நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ரவியோட வாழ்க்கையில அன்னைக்கு ராத்திரி ஒரு பயங்கரமான ஆபத்தான விபத்து நடந்துச்சு. அதனாலதான் அவனால உடனே உங்ககிட்ட வர முடியல. என் புள்ளைக்கு என்ன ஆச்சு? என்கிட்ட எதையும் மறைக்காம முழுசா சொல்லு தம்பி. அம்மா, அன்னைக்கு ராத்திரி யாரோ அவனோட கைகால்களை கட்டி ஆத்துல போட்டிருக்காங்க. நான் தான் அவனோட கைகால்கள் கட்டக்கட்ட நிலைமையில ஆத்தங்கரையில மிதந்து வந்தப்போ காப்பாத்தினேன். இப்போ ரவி முழுசா ஆரோக்கியமா என் கவனிப்புல இருக்கான். நான் சொன்னது நிஜம்தான் ராஜேஷ் அண்ணன். என் அண்ணன் மணிதான் அந்த பாவி. சுமதி கண்ணீர் விட்டு அழுது கொண்டே சொன்னாள். இத கேக்கும்போது என் மனசுக்கு எவ்ளோ நிம்மதியா இருக்கு. என் காய்ச்சலே பறந்து போச்சு. என் மகன் உயிரோட இருக்கான். தம்பி, நீ என் மகனை உடனே வீட்டுக்கு வர சொல்லு தம்பி. அம்மா, அவரோட கைகாலை கட்டி ஆத்துல போட்டானே அந்த பாவி மணி, அவனுக்கு சட்டப்படி தண்டனை கொடுத்துட்டு தான் ரவி வீட்டுக்கு வருவான். அது வரைக்கும் அவன் என் வீட்டுல இருக்கிறது தான் பாதுகாப்பு. அதனாலதான் சொல்றேன், நீங்க கவலைப்படாம இருங்க. தம்பி, அப்போ என்னையும் கவிதாவையும் என் மகன் கிட்ட கூட்டிட்டு போ தம்பி. நான் அவங்களோடவே அங்க தங்குறேன். இங்க இருக்க பயமா இருக்கு. ரேகா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. மார்க்கெட்ல என் மகளுக்கு துணையா இருக்கிற தோழி நீ. உன் அண்ணன் செஞ்ச தப்புக்கு நீ காரணம் இல்ல. சரியம்மா, நீங்க சொல்றதும் நல்லதுதான். மணி கண்ணில் நீங்க இங்க மாட்டக்கூடாது. அப்போ நீங்க இப்படியே என் கூட ரகசியமா கிளம்பி வாங்க, போலாம். ரேகா, நீயும் ஜாக்கிரதையா இருமா. ராஜேஷ் சுமதியையும் கவிதாவையும் கூட்டிட்டு தன் வீட்டுக்கு போயிட்டான். இன்னொரு பக்கம் மணி நாள் ஆக ஊருக்குள்ள இன்னும் நிறைய திருட்டு கடத்தல்னு குற்றங்கள்ல சிக்கிக்கிட்டே போனான். அவன் அப்பா எப்போ ரோட்ல போனாலும் மத்த ஊர்க்காரங்க கிட்ட இருந்து அவமானப்பட்டு பேச்சு வாங்க வேண்டியிருந்தது. சட்டவிரோதமான கடத்தல் காரியங்கள்ல ஈடுபட்டதுனால போலீஸும் மணியை தேடிட்டு இருந்தாங்க. ரேகா தன் தந்தையிடம் அண்ணன் செய்த கொடூரத்தை கூறுகிறாள். ஒரு நாள் ராத்திரி மாணிக்கம் வீட்டுல கவலையா நடந்துட்டு இருக்காரு. ஏங்க, இவ்ளோ நடுராத்திரியில தூங்காம வீட்டுக்குள்ளேயே இப்படி நடந்துட்டு இருக்கீங்க? போய் படுத்து தூங்க வேண்டியது தானே? உங்க மூளை எதுவும் கெட்டு போச்சா என்ன? அட, என் மூளை நல்லா தான் இருக்கு தெய்வானே. என் மூளை நல்லா இருக்கிறதுனால தான் குடும்பமானத்தை நினைச்சு இப்படி தூங்காம நடந்துட்டு இருக்கேன். உன் மகனை நினைச்சு எனக்கு பைத்தியமே பிடிச்சிலும் போல இருக்கு. ரேகா மார்க்கெட்ல வெளியே தலை காட்டவே வெக்கப்படுறா. ஏன் மகன் மேல இவ்ளோ கோவமா பேசுறீங்க? அவன் என்ன பண்ணா? என்ன ஆச்சுன்னு எனக்கு தெளிவா சொல்லுங்க. அட தெய்வானே, உனக்கு இன்னும் ஒன்னும் தெரியாது. நீ தூங்குற. போலீஸ் இப்போ நம்ம மணியை தேடிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வாரண்ட் வந்திருக்கு. உன் செல்ல மகன் ஊருக்குள்ள பல விதமான நாச வேலைகளை பண்ணி வச்சிருக்கான். சட்டம் தேடுற குற்றவாளி அவன். கேட்கவே வருத்தமா இருக்கேங்க. ஆனா என் மகன் எப்பவும் யாருக்கும் எந்த தப்பும் பண்ண மாட்டான்.
அவன் தங்கமானவன். யாரோ பழி போடுறாங்க. நீ எப்பவும் அவனோட தப்பை இப்படி கரைச்சிக்கிட்டே வர. அதான் அவன் இப்போ தலைமறைவா இருக்கான். அதுல அவனோட தப்பு மட்டும் இல்ல தெய்வான, ஒரு அப்பனா ஏன் தப்பும் இருக்கு. நான் அவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒழுக்கத்தை ஒழுங்கா கத்து கொடுத்திருந்தா அவனுக்கு மத்தவங்க மேல இவ்வளோ கெட்ட எண்ணமும் பொறாமையும் வந்திருக்காது. திருடனா ஆய்விருக்க மாட்டான். ரேகாவும் நிம்மதியா மார்க்கெட்ல மீன் வித்திருப்பா. அப்படி அவன் பண்ணின பெரிய தப்பு தான் என்னங்க? எனக்கு ஒன்னும் புரியல, தெளிவா சொல்லுங்க. அட, உனக்கு நிஜமாவே புரியலையா? பெரிய நாச வேலை பண்றான் அவன். வெளிநாட்டுக்கு கடத்தல் வேலை பண்றான். பெரிய கடத்தல்காரன் அவன். அப்புறம் நம்ம ரேகா அழுதுகிட்டே சொன்னா நம்ம மணி தான் ரவிய கை கால கட்டி ஆத்துல தள்ளி விட்டானே. நம்ம மகன் கடத்தல்காரன், திருடன், கொலைகாரன். என் மானமே போச்சு. தெய்வானை பயத்தில் வாய் தவறி சொன்னால், ஐயோ, ரேகா போய் சொல்றாங்கங்க. அவன் ரவிய கொல்லல, சும்மா ஆத்துல தான் தள்ளி விட்டான். அவன் சாவுக்கு என் மகன் காரணம் இல்ல. அப்போ உனக்கு எல்லா விஷயமும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட மறைச்சிருக்க. இப்போ நீயே வாய திறந்து சொல்ற அவன் தான் ஆத்துல தள்ளி விட்டான்ட்டு. நிஜமாவே மணி தான் ரவிக்கு தீங்கு பண்ணனானா தெய்வானே? சொல்லு, என்கிட்ட நிஜத்தை சொல்லு, பொய் சொல்லாத. போலீஸ் வந்தா நம்ம கஷ்டப்படுவோம். வாயிலிருந்து வார்த்தை தவறி பயத்துல வந்துருச்சுங்க. நீங்க சும்மா இருங்க. இந்த விஷயத்த பத்தி ஊருக்குள்ள திரும்ப பேசாதீங்க. யாருக்காவது கேட்க போகுது. அப்போ நீ ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த முதல்லயே சொல்லல? இப்போ போலீஸ் சுத்தியும் தேடுறாங்க. அவனை எங்க போய் ஒளிச்சு வைக்கிறது, எந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது? இப்போ திட்டாதீங்க. வெளிநாட்டுக்கு அனுப்புறது ஒன்றும் அவ்வளவு சுலபமான வேலை இல்லைங்க. அதுக்கு பாஸ்போர்ட், விசா எல்லாம் வேணும், காசு வேணும். மணி இப்போ கள்ள விசா ரெடி பண்ணிட்டு இருக்கான். பார்க்கலாம் என்ன பண்ண முடியும்னு. ராஜேஷ் தினமும் காலையில ரவியை அவனோட படகுல கூட்டிட்டு போவான். ரவி ஆத்துல நடுப்பகுதியில உட்கார்ந்து புல்லாங்குழல் வாசிப்பான். ராஜேஷோட வலையில கூட்டமாக பெரிய பெரிய மீன்கள் வந்து மாட்டும். கவிதா அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க தயாரானாள். இந்த இடையில ரவியோட அம்மாவும் தங்கை கவிதாவும் ராஜேஷோட வீட்டுல தான் பாதுகாப்பா தங்கியிருக்காங்க. ஒரு நாள் அவங்க பேசிக்கிறாங்க. ராஜேஷ் தம்பி, ரவி, கவிதா, இன்னைக்கு நிறைய பெரிய மீன்கள் பிடிச்சிருக்கீங்க. கவிதா, சீக்கிரம் இத டவுன் சந்தைக்கு எடுத்துட்டு போ. புது மீனுக்கு நல்ல விலை கிடைக்கும், காசு நிறைய வரும். சுமதி அம்மா, ரவி என் வாழ்க்கையில பாக்கறதுக்கு முன்னாடி என் வலையில ஒரு மீன் கூட மாட்டாது. வறுமையா இருந்தேன். இப்ப பாருங்க, ரவியோட புல்லாங்குழல் இசையால கூட்டமா மீன் வருது. என் வறுமை நீங்கிடுச்சு. இதெல்லாம் ரவியால தான் சாத்தியமாச்சம்மா. ராஜேஷ் அண்ணன், என் அண்ணன் திறமைசாலிதான். ஆனா நீங்க மட்டும் அன்னைக்கு காப்பாத்தலனா என் அண்ணன் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார். நானும் மார்க்கெட்ல சந்தோஷமா மீன் விற்க உங்க உழைப்பு தானே காரணம். அம்மா, அம்மா, உங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? ராஜேஷ் அண்ணன் எனக்கு புல்லாங்குழல் இசை மட்டும் இல்லாம ஆத்துல எப்படி பெரிய வலை வீசி மீன் பிடிக்கணும்னு வலை வீசவும் கத்து கொடுத்துட்டாரம்மா. இப்போ நானும் நல்லா வலை வீசுவேன். கவிதாவுக்கு நிறைய மீன் கொடுப்பேன். ரவி, ராஜேஷ் தம்பி உனக்கு ரொம்ப நல்லது பண்ணிருக்காருப்பா. இப்போ நாம இங்க வந்து பல நாட்கள் ஆயிடுச்சு. நாம நம்ம சொந்த வீட்டுக்கும் ஊருக்கும் போகணும்ல. கவிதாவுக்கும் மார்க்கெட் வேலைகள் இருக்கே. எவ்வளோ நாள் ராஜேஷ் தம்பி வீட்லயே பாரமா இருக்கிறது? நமக்கும் அங்க வீடு இருக்குல்ல. சுமதி அம்மா, என்ன இப்படி பேசிட்டீங்க? நீங்க எனக்கு பாரமே இல்ல. இப்ப நீங்க அவசரப்பட்டு சொந்த வீட்டுக்கு போனா ரவிக்கு அந்த பாவி மணியால திரும்பவும் ஏதாவது ஆபத்து வரலாம். அந்த மணி இன்னும் போலீஸ் கிட்ட மாட்டல, சுத்திட்டு இருக்கான். அண்ணே, மணியால இனிமே எனக்கு எந்த ஆபத்தும் வராது அண்ணே. நான் பயப்பட மாட்டேன். அவனோட கெட்ட காலம் முடிஞ்சு போச்சு. சட்டம் அவனை தேடுது. ரேகாவும் மார்க்கெட்ல கவிதாவுக்கு உதவி பண்ணுவாள். பாருங்க அம்மா, நான் மணியோட எல்லா தகவலையும் ரகசியமா வச்சிருக்கேன். போலீஸ் இப்போ அவனை தேடிட்டு இருக்காங்க. அவன் போலீஸுக்கு பயந்து எப்பவும் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்போ அவன் வெளிநாட்டுக்கு தப்பிக்க கள்ள விசா ரெடி பண்றான். ஆனா மணி போலீஸ் கிட்ட மாற்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கேயே கொஞ்சம் பத்திரமா இருங்க அம்மா. ராஜேஷ் தம்பி, நீங்க என் பையன் உயிரை காப்பாத்தி எங்களுக்கும் அடைக்கலம் கொடுத்து பண்ண உதவிய நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க கூட இருந்தது எனக்கு சொந்த பையன் கூட இருந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது மகனே. அம்மா, உங்க பேச்ச கேட்டதும் என் கண்ணுல தண்ணியே வந்துருச்சம்மா. நான் சின்ன வயசுல இருந்தே தனியா வளர்ந்தவன். அம்மா அன்புனா என்னன்னு எனக்கு தெரியாது. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அம்மா பாசம்னா என்னன்னு என் மனசுக்கு புரியுது. வருத்தப்படாத ராஜேஷ் மகனே, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேருக்கும் எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கிறேன். ஒரு தாயா நான் பாத்துக்கிறேன். சரி பாரு தம்பி, நீ உங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு அன்பளிப்பா ஒரு பொருள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்கிக்கோ. ஒரு பெரிய புது மீன்பிடி வலை. தினமும் நீ நான் கொடுத்த இந்த வலைய வச்சு ஆத்துல மீன் பிடிக்கணும். கவிதா அதை மார்க்கெட்ல விற்கட்டும். உன் அண்ணனோட நினைவா வச்சுக்கோ. சரியா தம்பி? ரொம்ப சந்தோஷம் அண்ணே. இப்போ நீங்க 2 பேரும் மீன்களை எடுத்துட்டு சந்தைக்கு போயிட்டு வாங்க.
கவிதா இங்க இருக்கிற மார்க்கெட்ல புது மீன் வித்துட்டு வந்ததும் நாம நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். நேரமாகுது. ரவியும் சுமதியும் கவிதாவும் ராஜேஷ் கிட்ட விடைபெற்று தங்களோட சொந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. டவுன் மார்க்கெட்டில் கவிதாவை கண்டதும் அவளது பள்ளித்தோழி ரேகா ஓடி வந்து மகிழ்ச்சியுடன் கட்டிப்பிடித்துக் கொள்கிறாள். இருவருமாக தங்களது மீன் கூடைகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மணி போலீஸ்க்கு பயந்து காடுகளிலேயும் கண்ட இடத்திலையும் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஒரு நாள் ராத்திரி மணி யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமாக அவனோட வீட்டுக்கு திரும்பி வந்தான். தெய்வானை பதற்றத்துடன் சொன்னாள், டே மணி, நீ ஏன் இப்போ இவ்வளவு ஆபத்துல வீட்டுக்கு வந்த? ஊருக்குள்ள தினமும் போலீஸ் ஜீப் வந்து உன்னை தேடிட்டு இருக்குடா. உன் வீட்டுக்கு வந்த விஷயம் பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா போலீஸ்க்கு தெரிஞ்சா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓடி போயிடு. எனக்கு ஒன்னும் ஆகாதம்மா. போலீஸ் நடமாட்டம் எல்லா தகவலும் தெரிஞ்சிட்டு தான் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தேன். அதை விடுங்க. நான் கேட்டேனே காசு என்னாச்சு? ரெடி ஆயிடுச்சா? நான் இந்த நாட்டுல இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க விரும்பல. போலீஸ் பிடிச்சிருவாங்க. இங்க இருந்து வெளிநாட்டுக்கு ஓடி போகணும்னு நினைக்கிறேன். காசு கொடுங்க. மார்க்கெட்ல ரேகா சம்பாரிச்ச காசாவது கொடுங்க. இல்லடா, உங்க அப்பாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. அவர் தான் எல்லா காசும் வச்சிருக்காரு. நான் பொறுமையா பேசி வாங்கி தரேன். வேலை முடியற வரைக்கும் நீ வீட்டு பக்கமே வராம தலைமறைனா இருக்கிறது தான் உனக்கு நல்லது. போலீஸ் வரதுக்கு முன்னாடி இப்பவே இங்க இருந்து ஓடி போயிடுமா. அட போங்கம்மா. எல்லாம் அந்த ரவியால என் பிளான் எல்லாம் நாசமா போச்சு. அன்னைக்கு ராத்திரி நானே என் கையால அவனோட கை காலை கட்டி ஆழமான ஆத்துல போட்டேன். அவன் தப்பிச்சு உயிரோட வந்துட்டான். கவிதாவும் மார்க்கெட்ல திரும்ப மீன் விக்கிறா. அவனால என் வாழ்க்கையே ஜெயில் வரைக்கும் போகுது. அப்பொழுது தெய்வானை பயந்து போய் மெதுவான குரலில் சொன்னாள், டே மணி, சத்தமா பேசாதடா. அந்த ரவி தப்பிச்சது கூட பரவாயில்ல. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இரவு நேரத்துல மீன் பிடிக்க வந்த அவனோட அப்பனை இதே ஆத்துல நீதான் கால் தவறி விழுந்த மாதிரி தள்ளி விட்டு கொலை பண்ணினேங்கிற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா என்ன ஆகிறது? அன்னிக்கு இருட்டுல நீ செஞ்ச கொலைய நானும் நீயும் மட்டும்தான் ரகசியமா மூடி மறைச்சோம். இப்போ இந்த ரவி விஷயத்தால பழைய கொலையும் வெளியே வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடா மணி. மணி திமிராக சொன்னான். அத பத்தி நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட அப்பன் ஆத்துல செத்தது ஒரு விபத்துன்னு தான் இன்னைக்கும் இந்த ஊரே நினைச்சிட்டு இருக்கு. அன்னைக்கு அவனோட அப்பன் நிறைய மீன் பிடிக்கிறாங்கிற பொறாமையில நான் தள்ளி விட்டு முடிச்சேன். இப்போ இவன் நிறைய மீன் பிடிக்கிறான்னு இவனையும் தள்ளி விட்டுட்டேன். இந்த ரகசியம் நமக்குள்ளதானே இருக்கு, யாருக்கும் தெரியாதுமா. ரேகா மறைந்து நின்று இதையெல்லாம் கேட்டு கதறிக்கொண்டு முன்னே வந்து கோபமாக சொன்னாள், ஐயோ அண்ணன், அம்மா, நீங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய பாவிகளா இருந்திருக்கீங்க. அண்ணன் மணி இப்போ ரவி அண்ணாவை மட்டும் கொல்ல பார்க்கல, அவங்களோட அப்பாவையும் கொலை பண்ணனது என் அண்ணன் தானா? அம்மா, நீ ஒரு தாயா இருந்துகிட்டு இந்த கொடூர கொலையை இத்தனை வருஷமா மறைச்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. சி, உங்களையெல்லாம் நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. என் தோழி கவிதா குடும்பத்தையே அழிச்சிருக்கீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இதோ போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு ஜெயில் தான் தண்டனை. பொறுப்பில்லாம சட்டவிரோத காரியங்கள் பண்ணுன உன்னை சும்மா விடக்கூடாது. ஏய் ரேகா, என் தங்கச்சியா இருந்துகிட்டு மார்க்கெட் தோழிக்காக எனக்கே துரோகம் பண்றியா? மணி ரேகாவை அடிக்க பாய்கிறான். அப்போது மாணிக்கம் போலீசாருடன் திடீரென வீட்டுக்குள் நுழைந்து மணியை பிடித்து சொன்னாரு, அட நில்லு மணி, நில்லு. உன் தங்கை ரேகா மேல கை வச்சா உன்னை சும்மா விட மாட்டேன். இன்னும் எவ்வளவு தூரண்டா போலீஸ்க்கு பயந்து ஓடுவே நீ? வா, இப்போ உன்னோட பாஸ்போர்ட்டும் விசாவும் ஜெயிலுக்கு போற தயாரா இருக்கு. நானே போலீஸை கூட்டிட்டு வந்துட்டேன். நீ பண்ண கடத்தல் வேலை மட்டும் இல்லடா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ரவியோட அப்பாவை கொலை பண்ணதும் இப்போ ரவியை கொல்ல பார்த்ததும் என் காதாலேயே கேட்டுட்டேன். உன்னை என் மகன்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்குடா. ஆமா மணி, நீ பண்ணின கடத்தல் வேலைக்கும் ரவிக்கு பண்ண தீங்கான காரியங்களுக்கும் உன்னை அரெஸ்ட் பண்றேன். அது மட்டும் இல்ல, நீ பண்ணின குற்றங்களை மறைச்சு உனக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக இதோ நிக்கிறாளே உன் அம்மா, இவங்களையும் சேர்த்தே இப்போ அரெஸ்ட் பண்றேன். குற்றவாளிக்கு துணை நின்னதுக்கு இவங்களுக்கும் தண்டனை உண்டு. ஓட பாக்குறது வீண் வேலை மணி. சுத்தியும் போலீஸ் உன்னை மலைச்சிட்டாங்க. கையை நீட்டுங்க, நடங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீசார் மணியை மற்றும் அவன் அம்மாவையும் கைது செய்கிறார்கள். அவங்க செய்த தப்புக்காக அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சது. தீமை அழிந்தது. அவனோட தங்கை ரேகா தன் பள்ளித்தோழி கவிதாவோடு சேர்ந்து மார்க்கெட்டில் மீன் விற்கும் தொழிலில் இன்னும் பெரிய நல்ல லாபகரமான நிலைமைக்கு சென்றார்கள். அண்ணன்கள் பகைவர்களாக இருந்தாலும் தங்கைகள் இருவரும் பள்ளி நாட்களிலிருந்து இன்று வரை உயிர் தோழிகளாகவே நீடித்தார்கள். பார்க்க பார்க்க 1 மாசம் கடந்து போச்சு. ரவி தினமும் காலையில ராஜேஷ் கொடுத்த புது வலைய வச்சுக்கிட்டு ஆத்துக்கு மீன் பிடிக்க போறான். கவிதா அதை வாங்கி டவுன் சந்தையில நல்ல விலைக்கு விற்கிறாள். இதனால தாயும் மகனும் தங்கையும் வறுமையே இல்லாம ரொம்ப நல்லபடியா நிம்மதியா குடும்பத்தை நடத்துறாங்க. ஒரு நாள் காலையில சுமதி ரவி கூடவே ஆத்துக்கு வர்றா.
அம்மா, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், தினமும் விடியற் காலையில பணியில என் கூட ஆத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு. வீட்ல நிம்மதியா ஓய்வெடுக்கலாமே அம்மா. இருந்தாலும் நீங்க கேட்காம என் கூடவே வரீங்க. என் பேச்சை நீங்க எப்பவுமே கேட்கறதே இல்லையம்மா. நான் தினமும் என் மகன் கூடவே தான் வருவேன்பா. உன்னை என் கண்ணு முன்னாடியே வச்சுக்கணும். ஒரு தாயா என் மனசு அப்படித்தான் கேட்கும். அட அம்மா, இப்ப நமக்கு விடிவு காலம் வந்துருச்சு. இப்ப நமக்கு யாரும் எந்த கெடுதலும் பண்ண முடியாதம்மா. நீங்க பயப்பட வேண்டாம். மணி மாதிரி மோசமான பொறாமை பிடிச்சவன் இப்போ ஜெயில்ல இருக்கான். இந்த ஊர்ல நமக்கு எதிரி யாரும் இல்ல. எல்லாரும் நல்லவங்களா மாறிட்டாங்க. மாணிக்கம் மாமாவும் கவிதாவின் தோழி ரேகாவும் நமக்கு துணையா இருக்காங்க. இருந்தாலும் அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் உன்னை என்னால ஒரு நிமிஷம் கூட தனியா ஆத்து பக்கம் அனுப்ப மனசு வரலப்பா. அதான் கூட வர்றேன். பாருங்கம்மா, விடிய போகுது. இப்ப நான் என் புல்லாங்குழல் இசைய வச்சும் ராஜேஷ் அண்ணன் கொடுத்த வலைய வச்சும் மீன் பிடிக்கணும்லம்மா. கவிதா மார்க்கெட்டுக்கு கொண்டு போக டைம் ஆகுது பாருங்க. இன்னைக்கு நீ மீன் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லப்பா ரவி. கூடைய மூடி வை. இன்னைக்கு நாம வேற ஒரு நல்ல காரியம் பண்ணலாம். நமக்கு மறுவாழ்வு கொடுத்த நம்ம ராஜேஷ் தம்பி வீட்டுக்கு அவங்க அம்மாவா நான் போய் அவனையும் ரேகாவையும் கவிதாவையும் கூட்டிக்கிட்டு நம்ம வெளியில சுத்த போலாம். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு லீவு விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து அங்க சுத்தி பார்த்து போலாம். சாயங்காலம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம். என்ன சொல்ற? அட, இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கேம்மா. எனக்கும் ராஜேஷ் அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நாம போனா ராஜேஷ் அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கவிதாவும் மார்க்கெட் வேலை இல்லாம ஜாலியா இருப்பா. இந்த தடவை நாம அவரையும் நம்ம கூடவே நம்ம வீட்லயே தங்க சொல்லி கூட்டிட்டு வந்துடலாமா? நீங்க ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்கம்மா. சரிப்பா, வா முதல்ல வீட்டுக்கு போய் பலகாரங்கள் எடுத்துட்டு போலாம். நாம சீக்கிரம் கிளம்பணும். சீக்கிரம் நடப்பா. கவிதாவை எழுப்பலாம். சரியம்மா, போலாம். சீக்கிரம் போலாம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.